பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே இந்த ஆண்டு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், 2020 பொறுத்தவரையிலே வீரர்கள் ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறார்கள். ஒலிம்பிக் போட்டிகள் டோக்கியோவிலே நடைபெறவிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவிலே ஆடவருக்கான T20 உலகக்கிண்ணம் நடைபெறவிருக்கின்றது. மகளிருக்கான T20 உலகக்கிண்ணம் தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. எனவே 2020 வீரர்கள் ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறார்கள் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆண்டில் பல சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறவிருக்கின்றது. அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே அண்மையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் சுற்றுத்தொடர் நடைபெற்றிருந்தது. UTV கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடரிலே இலங்கையின் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ரோஃபி என்று ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் சுற்றுத்தொடர் அண்மையிலே கொட்டாவ மைதானத்திலே நடைபெற்றிருந்தது. இந்த வாரம் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியிலே அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் ட்ரோஃபி சென்ற மாதம் 8ஆம் திகதி கொட்டாவ மைதானத்திலே நடைபெற்றிருந்தது. அதற்கு முன்னால் 7ஆம் திகதி UTV வளாகத்திலே கிண்ணம் மற்றும் ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 கிண்ண அறிமுக நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நிச்சயமாக எமது காரியாலய தோழர்களுக்கு மத்தியில் ஒரு நட்புறவை மேம்படுத்துவதற்காக நடாத்தப்பட இருக்கின்ற இந்த விளையாட்டு நிகழ்வில் எங்கள் அனைவருக்கும் இடையிலே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படுத்துவதன் நோக்கமாக அடிப்படையாக கொண்டே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய காரியாலய தோழர்களுக்கு மத்தியில் இடம்பெறுகின்ற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டியாக இருக்கின்றது. இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியின் ஆரம்ப நிகழ்வாக இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய கிண்ணங்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வை எங்களுடைய காரியாலய வளாகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வின் ஆரம்பமாக எங்களுடைய ஏற்பாட்டு குழுவின் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய செய்தி பிரிவின் பொறுப்பாளர் ஹரேன் அவர்களை அழைக்கின்றோம் ஒரு உரை வழங்குவதற்காக. வணக்கம், ஆய்புவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்லதொரு நாளில் நல்லதொரு பொழுதில் நல்லதொரு விஷயத்துக்காக கூடியிருக்கிறோம். என்னடா பேச ஆரம்பித்தோன்னு ட்ரோஃபி அறிமுக விழாவில் என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏற்பாட்டு குழு சார்பாக என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நல்ல விடயம் என்னவென்றால், இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் எமது தோழர்களுக்கு மத்தியில் பிரிஷன் குறிப்பிட்டதை போல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கி கொள்வது. டீம் ஒர்க், யூனிட்டி, ஒற்றுமை, புரிந்துணர்வு, விட்டுக்கொடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு நல்ல தயாரிப்பை, ஒரு நல்ல நிறுவனத்தை கட்டி எழுப்பும். அதற்காகவே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக குறிப்பிடப்பட்டது, இந்த விளையாட்டு போட்டி தான் இவ்வாறான இந்த ஒற்றுமையை அல்லது டீம் ஒர்க்கை அல்லது விட்டுக்கொடுப்பை, விடாமுயற்சியை கொண்டு வரும் என்று. ஆனால் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ததில் ஏற்கனவே நாம் வெற்றி கண்டு விட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக கடந்த ஒரு வார காலமாக எங்களுக்குள் 4 அணிகள் பிரிக்கப்பட்டு அந்த அணிகளுக்குள் பல விவகாரங்கள் ரகசியமாக கூடுவது, திட்டமிடுவது, வியூகங்கள் வகுப்பது என பல முன்னேற்பாடுகள், எப்போதுமே இல்லாத ஒரு சுவாரஸ்யமான சில சம்பவங்களை நாம் கண்டோம். பல காலமாக நாம் வேலைக்கு திரும்பிய பின்னர் பல காலமாக எம்மால் விளையாட முடியாது போனாலும் பயிற்சி போட்டி என கடந்த ஒரு வார காலமாக எமது வேலைப்பளுக்கு மத்தியில் நாம் சில பயிற்சி போட்டிகளை நடத்தியிருந்தோம். அந்த பயிற்சி போட்டிகளுக்கு சென்று வந்து சில உடல் ரீதியான சில உபாதைகளை சந்தித்திருந்த போதிலும் நான் சொன்ன அந்த விட்டுக்கொடுப்பு, விடாமுயற்சி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த விளையாட்டில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஒரு போட்டி நாங்கள் தோற்றுவிட்டால் மனம் உடைந்து விடுவோம். வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் அப்படி நடப்பதுண்டு. ஆனால் அடுத்த போட்டியில் களமிறங்கும் போது ஒரு உத்வேகம் பிறக்கும், நாம் விட்டதை பிடிக்க வேண்டும் என. இதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வதற்காகவே இந்த விளையாட்டுக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்படுகிறது. அதற்காகவே இந்த உலகில் விளையாட்டுக்கு ஒரு உயர் இடம் வழங்கப்படுகிறது. அந்த விளையாட்டை
உயிர்ப்பித்து கொண்டிருக்கும் அனுசரணையாளர்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், எமது இந்த போட்டியையும் ஒரு அனுசரணையாளர் எமக்கு அனுசரணை வழங்கியுள்ளார். அவருக்கு மிக்க நன்றி ஏற்பாட்டுக்குழு சார்பாக. அதேபோல் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நிர்வாகம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது, அதற்கு மிக்க நன்றி. அத்தோடு இந்த போட்டி என்பது வெற்றி தோல்வியை தாண்டி எமது தோழர்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வை, ஒரு டீம் ஒர்க்கை கட்டி எழுப்புவதற்கான முயற்சி. வெற்றி தோல்வி யாருக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்த குழுவுக்கும் வெற்றி கிடைத்துள்ளதாகவே ஏற்பாட்டு குழு சார்பாக என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. ருஷ்வின், பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 நிகழ்வின் ஆரம்ப உரையை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய செய்தி பிரிவு பொறுப்பாளர் ஹரின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சம், ஒரு முக்கியமான அம்சத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய இந்த விளையாட்டு போட்டிக்கான விளையாட்டு சீருடை அறிமுகம் இடம்பெற இருக்கின்றது. இந்த சீருடைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முன்னால் அழைக்கின்றோம் எங்களுடைய அணிகளின் தலைவர்களையும் இதனோடு இணைத்ததாகவே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். கொரோனா அலையன்ஸினுடைய தலைவர் சஜாத் சமட் அவர்களை அழைக்கின்றோம். கரீபியன் கிங்ஸ் உடைய தலைவர் சஃபார் அவர்களை அழைக்கின்றோம். யூடிவி தண்டருடைய தலைவர் அரவிந்தன் அவர்களை அழைக்கின்றோம். சைபர் கேட்ஸ் உடைய தலைவர் லசந்த மாலன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த சீருடைகளை நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம். முதல் சீருடையை சஜாத் சமட் அவர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபிரோ ஃபாரூக் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த ஜேசியை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். அணித்தலைவர் சஃபார் அவர்களை அதனை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய நிறுவனத்தின் பிரதானி ராஜ் வீரரத்ன அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சீருடையை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம் எங்களுடைய சந்தைப்படுத்தல் ஆலோசகர் தனராஜ் அவர்களை. பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம் யூடிவி தண்டர்ஸ் உடைய அணித்தலைவர் அரவிந்தன் அவர்கள். அடுத்த சீருடையை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வின் பிரதான அனுசரணையாளராக இருக்கின்ற ஸ்பீட் என்கின்ற நாமத்தை உலகறிய செய்த அஷ்கர் அலி அவர்களை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். அடுத்து தலைவர் லசந்த மாலன் அவர்களை அதனை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம். வழங்கி வைத்தவர்களுக்கும் ஜேசிக்களை பெற்றுக்கொண்ட அணித்தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வචන ස්වල්පයක් කතා කිරීම සඳහා අපේ ආයතන ප්‍රධානී රාජ් වීරරත්න මහත්මයාව ආරාධනා කරනවා. Yeah, it's a pleasure to see that you all have organized something for yourself, right? This is not just a sports event. I would see that this will develop relationships, friendships, as well as this will clear all odds between yours in an event like this. And it's not a game, it's an event that which will keep the unity of this organization as well as build up internal relationships to a different level. And it's nice to see that you all have done it for the first time, and look forward to see many events of this nature, and we'll thank our sponsor for letting us have in this event and make it a successful event. Thank you. உரை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய நிறுவன பிரதானி ராஜ் வீரரத்ன அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த முக்கியமான பகுதிக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய கிண்ணங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு அடுத்து இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய பிரதானிகளாக இந்த இடத்தில் இருக்கின்ற எங்களுடைய நிறுவனத்தின் பிரதானி ராஜ் வீரரத்ன, அதே நேரம் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபிரோ ஃபாரூக், அதே போல
எங்களுடைய பிரதான அனுசரணையாளராக இருக்கின்ற ஸ்பீட் என்கின்ற நாமத்தை சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்ற அஷ்கர் அலி, அதே போல எங்களுடைய சந்தைப்படுத்தல் ஆலோசகர் தனராஜ் அவர்களுக்கு முன்னிலையில் எங்களுடைய அணிகளின் தலைவர்கள் இப்பொழுது எங்களுடைய கிண்ணங்களை அறிமுகப்படுத்தி வைக்க இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கொரோனா லயன்ஸின் தலைவர் சஜாத் சமத், அதே போல கரீபியன் கிங்ஸின் தலைவர் சஃபார், யூடிவி தண்டர்ஸுடைய தலைவர் அரவிந்தன், அதே போல கேட்ஸினுடைய தலைவர் லசந்த மாலன் ஆகியோரை நான் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் இந்த கிண்ணங்களை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக. அதே நேரம் இந்த நிகழ்வுக்கான பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்பீட் என்கின்ற நாமத்தை சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்ற அந்த நிறுவனத்தின் முகாமையாளராக செயற்படுகின்ற உரிமையாளராக செயற்படுகின்ற அஷ்கர் அலி அவர்களை நாங்கள் முன்னால் அழைக்கின்றோம் அதனை திறந்து வைப்பதற்காக. அதே போல இவருடைய இந்த செயற்பாடுகள் சர்வதேச அரங்கில் பல வீரர்களுக்கு இவர் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இனிவரும் நாட்களில் யூடிவியோடு இணைந்து பல விடயங்களை அவர் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார் என்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 கிண்ணங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன தலைவர்களால். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 கிண்ணங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரொம்பவே மகிழ்ச்சியாக எங்களுடைய தோழர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதனை விட எங்களுடைய அணி தலைவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் கேட்டு பார்த்து விடலாம். யூடிவி தண்டர்ஸ் உடைய அணித்தலைவர் அரவிந்தன் என்னோடு அருகில் இருக்கிறார். அரவிந்தன், எப்படி இருக்கின்றது உங்களுடைய உணர்வுகள்? நல்லா இருக்கு, நாங்கள் தான் வின் பண்ணோம். நிச்சயமாக உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனைய அணியினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? ஆல் த பெஸ்ட் எல்லாத்துக்கும். நிச்சயமாக அவர்களுடைய வெற்றியை அவர் நிர்ணயித்திருக்கின்றார். அதே போல இணைய அணியினருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போல සයිබර් කැට්සිනුடைய தலைவர் ලසන්ත මාලන් இருக்கிறார். ලසන්ත මාලන් කොහොමද මොනවද හිතන්නේ? සතුටු මේ වගේ දෙයක් පවත්තන එක ගැන කට්ටියටම විශ් කරනවා හොඳ තරම් කරලා කප් එක ගන්න කියලා. ඔව් ඔයාගේ නායකත්වයේ දරන සයිබර් කැට්ස් කොයි වගේ තත්ත්වයේද ඉන්නේ? එයාලා සෙල්ලම් කරනවද හොඳට? හොඳ තත්ත්වයක ඉන්නවා. හිතනවා වින් කරන්න පුළුවන් කියලා. சரி, ரொம்ப ஸ்துதி. அதே போல இன்னும் எங்களுடைய அணி தலைவர்கள் 2 பேர் எங்களோடு இருக்கின்றார்கள். கொரோனா லயன்ஸினுடைய தலைவர் சஜாத் சமட் இருக்கின்றார். சஜாத், எப்படி உங்களோட உணர்வு? உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வில். முதலாவது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் அனுசரணையாளருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன். அதாவது நிறைய முயற்சிகளும் நிறைய ப்ராக்டிஸும் தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போமான்னு தெரியலை. ஆனால் வெற்றிக்கான ஒரு படியை நாங்கள் எட்டிட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். நிச்சயமாக களத்தில் சந்திப்போம், வெற்றியோடு திரும்புவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏனைய அணியினருக்கும் ஏனைய அணி தலைவர்களுக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சஜாத் சமத், உங்களுடைய வெற்றிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கரீபியன் கிங்ஸினுடைய தலைவர் சஃபார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். சஃபார், எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அப்துல் ரஹ்மான் உட்பட எங்களுடைய நிர்வாகத்துக்கு அன்பான நன்றிகள். நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு எல்லா டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் கேப்டன்ஸ் உட்பட அடுத்த இணை அத்தனை டீமுக்கும் அன்பான நன்றிகள், அதே போன்ற வாழ்த்துக்கள். எல்லோரும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சம்பவம் பண்ணுவோம், வெற்றி செய்வோம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர். ஒன்று எல்லாரையும் களத்தில் சந்திப்போம், அவ்வளோதான். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 ஆண்டு இந்த ஏற்பாட்டு நிகழ்வுகளின் பிரதான இடம் வகித்த ஒருவர் தான் எங்களுடைய பூம் பூம் ஸ்போர்ட்ஸினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தொகுப்பாளர் அப்துல் ரஹ்மான். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாளைய தினம் இந்த நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக மிக விமரிசையாக எங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. கொட்டாவை தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் தான் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. 4 அணிகள், 12 போட்டிகள். யார் இந்த பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபியினுடைய வெற்றியாளராக மாறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரேன். நன்றி, வணக்கம். கடந்த மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிரம்மாண்டமான மென்பந்து கிரிக்கெட் சொட்டு தொடர் நடைபெற்றது. அந்த தொடரிலே யூடிவி கலைஞர்கள் எப்படியெல்லாம் விளையாடி இருந்தார்கள் என்பதை இதோ பாருங்கள். யூடிவி கலைஞர்களுக்கிடையில் நட்பு ரீதியிலான மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று தொடர் இம்மாதம் 8ஆம் தேதி கொட்டாவ தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது.
I'm a true champion. முதல் போட்டி கேரிபியன் கிங்ஸ் அணிக்கும் சைபர் கேட்ஸ் அணிக்கும் இடையில் நடந்தது. நாணய சுழற்சி வெற்றி பெற்ற சைபர் கேட்ஸ் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தீர்மானித்தது. அந்த வகையில் சைபர் கேட்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக காமரான்சி மற்றும் ஷியாரா ஜோடி களமிறங்கினர். இருவருமே முதல் ஓவரில் ஒரு ஓட்டத்தை கூட தாங்கள் அணிக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து இருவருமே மீள அழைக்கப்பட்டு நுவான் மற்றும் நிர்ஷான் ஜோடி களமிறங்கி ஓட்டங்களை அதிகரித்தனர். நிர்ஷான் 17 ஓட்டங்களையும் நுவான் 11 ஓட்டங்களையும் ஈசான் 7 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். எதிரிகளாக 24 ஓட்டங்களை சைபர் கேட்ஸ் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கைக்கு சேர நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 60 ஓட்டங்களை அந்த அணி பெற்றுக் கொண்டது. கேரிபியன் கிங்ஸ் அணி சார்பாக முதல் ஓவரை கலாட்டா புயல் மிஷ்பா வீசினார். அவரின் பந்து வீச்சுக்கு முகம் கொடுக்க முடியாமல் வீரர்கள் திண்டாடினர். நடுவர்களோ கைகளை நீட்டி நீட்டி கஷ்டப்பட்டு களைத்து விட்டனர். விக்கெட்டை குறிவைத்து பந்துகளை வீசுவதற்கு பதிலாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எல்லா திசைகளிலும் பந்துகளை வீசி அணித்தலைவரை மிகவும் கடுப்புக்குள்ளாக்கிவிட்டார் மிஷ்பா. ஒரு ஓவருக்கு 6 பந்துகள். ஆனால் இவரின் அகலப்பந்து செல்லா பந்து, அதாவது இவர் 4 திசைகளுக்கும் சரமாரியாக வீசிய இந்த மொத்த பந்துகளுடன் 17 பந்துகளை ஒரு ஓவருக்கு வீசியுள்ளார் கலாட்டா புகழ் மிஷ்பா. மனோரஞ்சன் ஒரு ஓவர் பந்து வீசி 9 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அணித்தலைவர் முகமது சஃபர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். கேரிபியன் கிங்ஸ் அணியின் வெற்றி இலக்கு 61. ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனைகளாக ஷாலினி பிள்ளை மற்றும் விவேகா ஆகியோர் களமிறங்கினர். ஓட்டங்களை குவிக்க கடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஷாலினியின் துடுப்பு மட்டையில் ஒரு பந்து கூட சிக்கவில்லை.
போட்டி விதிகள் படி முதல் ஓவருடன் ஷாலினி மற்றும் விவேகா அரங்கம் திரும்ப அல்தாஃப் மற்றும் சார்ல்ஸ் ஜோடி களமிறங்கினர். அல்தாஃப் வேகமாக ஆட்டத்தை வெளிப்படுத்த சார்ல்ஸ் நின்று நிதானமாக ஆடினார். 3 ஓட்டங்களை பெற்ற வேளையில் சார்ல்ஸ் அரங்கம் திரும்ப பின்னர் அல்தாஃபுடன் ஜோடி சேர்ந்த மனோ அதிரடியாக ஆடி சைபர்கேட்ஸ் பந்து வீச்சாளர்களை வெளுத்து வாங்கினார். அதன்படி 5வது ஓவர் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி இலக்கை அடைந்து முதல் வெற்றியை பதிவு செய்தது கேரிபியன் கிங்ஸ் அணி. இரண்டாவது போட்டி கொரோனா லயன்ஸ் அணிக்கும் யூடிவி தண்டர்ஸ் அணிக்கும் இடையில் நடைபெற்றது. நாணய சுழற்சி வெற்றி பெற்ற கொரோனா லயன்ஸ் முதலில் துடுப்பாட்டத்தை தீர்மானித்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் விளையாடிய அந்த அணி வீரர்களான சஜாத் சமத், அனிஃப் இஸ்மாயில், ஷாஃப் ஆகியோர் ஒரு முனையில் ஓட்டங்களை பெறாமல் டக் அவுட் ஆக மறுமுனையில் நின்று நிதானமாக பொறுமையுடன் துடுப்பாடினார் அப்துல் ரஹ்மான். ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர் அடங்கலாக 16 ஓட்டங்களை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவர்களில் 35 ஓட்டங்களை கொரோனா லயன்ஸ் பெற்றுக் கொண்டது. யூடிவி தண்டர்ஸ் அணியில் நிரோஜினி, அகில் உஸ்மான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலாட்டத்தை ஆரம்பித்த யூடிவி தண்டர்ஸ் அணிக்கு தினிதி ரிமாசா ஜோடி துவக்கம் கொடுத்தனர். போட்டி விதிகளின்படி 2வது ஓவரில் ஹரேந்திரன் மற்றும் சதுரங்க ஜோடி களமிறங்கினர். ஹரேனால் நீண்ட நேரம் நிலைக்க முடியவில்லை. சஜாத் பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார் ஹரேன். அதனைத் தொடர்ந்து 2வது ஓவரை வீசிய ஷாஃப் லாபகரமாக ஓட்டங்களை வாரி வழங்கினார். அந்த ஓவரில் 22 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்க யூடிவி தண்டர்ஸ் 3வது ஓவரிலேயே இலக்கை அடைந்து அபார வெற்றியை அடைந்தது. மூன்றாவது போட்டி கொரோனா லயன்ஸ் மற்றும் கேரிபியன் கிங்ஸுக்கு இடையில் நடைபெற்றது. நாணய சுழற்சியை வெற்றி பெற்ற கேரிபியன் கிங்ஸ் பந்து வீசியது. அதன்படி முதலில் துடுப்பாடிய கொரோனா லயன்ஸ் அணி 72 ஓட்டங்களை குவித்தது. அணித் தலைவர் சஜாத் சிறப்பாக துடுப்பாடி 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீசில் மனோரஞ்சன் ஓட்டங்களை வாரி வழங்கினார். பதிலாட்டத்தில் கேரிபியன் கிங்ஸ் அணி தலைவர் முகமது சஃபாரின் துடுப்பாட்டம் அனைவரையும் பிரமிக்க வை கொரோனா லயன்ஸ் அணியை பீதிக்குள்ளாக்கி 3 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மனோரஞ்சன் ஆட்டம் இழக்காமல் 15 ஓட்டங்களை பெற கேரிபியன் கிங்ஸ் அணி இலகுவாக இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கொரோனா லயன்ஸ் அணியின் களத்தடுப்பு மிக மோசமாக அமைந்திருந்தது. லெக் திசையில் ஈடுபட்டிருந்த ஹனீஃப் தன்னை நோக்கி வந்த 2 பிடிகளை நழுவ விட்டதுடன் ஓட்டங்களை வாரி வழங்கினார். அதுவே இந்த அணியின் தோல்விக்கு காரணம் என்று அணியில் உள்ளவர்களே பேசிக் கொண்டார்கள். 4வது போட்டியில் யூடிவி தண்டர்ஸ் அணி சைபர் கேட்ஸ் அணியுடன் நேருக்கு நேர் மோதியது.
இந்த போட்டியில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. முதலில் துடுப்பெடுத்து ஆடிய யூடிவி தாண்டர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவர்களில் 115 ஓட்டங்களை குவித்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான சுரஞ்சன் மற்றும் அகில் உஸ்மான் ஆகியோர் சைபர் கேட்ஸ் அணியின் பந்து வீச்சாளர்களை அடித்து துவைத்து துவம்சம் செய்தனர். சைபர் கேட்ஸ் அணியின் சஞ்சீவகுமார் வீசிய ஓவரில் 6 சிக்சர்களை அடித்து இந்திய அணியின் யுவராஜ் சிங்கின் சாதனையை சமன் செய்தார் அகில் உஸ்மான். அவர் ஆட்டம் இழக்காமல் 66 ஓட்டங்களையும் சுரஞ்சன் ஆட்டம் இழக்காமல் 24 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பதிலாட்டத்தை ஆரம்பித்த சைபர் கேட்ஸ் அணி 79 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வியடைந்தது. அணி சார்பாக நிர்ஷான் 26 ஓட்டங்களையும் அணி தலைவர் லசந்த மாலன் 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். ஐந்தாவது போட்டி யூடிவி தாண்டர்ஸ் அணிக்கும் கேரிபியன் கிங்ஸ் அணிக்கும் இடையில் நடந்தது. நாணய சுழற்சியை வென்ற கேரிபியன் கிங்ஸ் அணி களத்தடுப்பை தீர்மானித்தது. அந்த வகையில் முதலில் துடுப்பாடிய தாண்டர்ஸ் அணி 48 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. அந்த அணியின் முன்னணி வீரர்களான ஹரேன், அகில், சதுரங்க உள்ளிட்ட எவருமே சரியாக பிரகாசிக்கவில்லை. பந்து வீச்சில் அணி தலைவர் சஃபார் மீண்டும் பிரகாசித்தார். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலாட்டத்தை ஆரம்பித்த கேரிபியன்ஸ் அணிக்கு மீண்டும் ஷாலினி மற்றும் விவேகா ஜோடி தொடக்கம் கொடுத்தனர். ஷாலினியின் ஓட்டங்களை குவிக்கும் கனவு பகல் கனவாகவே மாறியது. ஒரு பந்து கூட துடுப்பு மட்டையில் படவில்லை. துடுப்பு மட்டையில் பந்துகளே படக்கூடாது என்ற எண்ணத்துடன் அகல பந்துகளாக வீசி குவித்தார் நிரோஜினி. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ராஷித் மற்றும் சஃபர் ஜோடி சிறப்பாக ஆடி ஓட்டங்களை குவித்தார்கள். ஆரம்பத்தில் பந்துகளை எதிர்கொள்ள தடுமாறிய ராஷித் பின்னர் ஓட்டங்களை குவித்து ஆட்டம் இழக்காமல் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். பந்து வீச்சில் அணித்தலைவர் அரவிந்த் ஆடி வாங்கினார். இந்த போட்டியில் அபாரமாக களத்தடுப்பில் ஈடுபட்ட தாண்டர்ஸ் அணியின் ஜுசேர் ரசிகர்களின் அவதானத்தை தம்வசப்படுத்தினார். வர்ணனையில் ஈடுபட்டிருந்தோர் ஜுசேரின் களத்தடுப்பை மெச்சி பாராட்டி பேசியதும் குறிப்பிடத்தக்கது. ஆறாவது போட்டி கொரோனா லயன்ஸ் அணியும் சைபர் கேட்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தினர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடிய கொரோனா லயன்ஸ் அணி சாதனை படைத்தது. அந்த அணி விளையாடிய 2 போட்டிகளிலும் போராடி தோல்வி அடைந்திருந்த நிலையில் கற்றுக்கொண்ட பாடங்களினால் அபாரமாக ஆடி சைபர் கேட்ஸ் அணியை கதி கலங்க வைத்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான ஷாஃப் மற்றும் ஹனீஃப் ஜோடி அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்த ஓட்டங்கள் அதிகரித்தன. சைபர் கேட்ஸ் அணியின் முன்னணி பந்து வீச்சாளர்கள் சரமாரியாக அடிவாங்க ஓட்டங்களை கட்டுப்படுத்த பார்ட் டைம் பந்து வீச்சாளரான முத்துலிங்கம் அஜித் குமார் அழைக்கப்பட்டார். முத்தையா முரளிதரன் பாணியில் பந்து வீசும் அஜித்தின் முதல் பந்திலேயே ஷாப் கிளீன் போல்ட் ஆனார். வர்ணனையாளர்கள் சக வீரர்கள் அஜித்தின் பந்து வீச்சை கண்டு வியந்தனர். ஆட்டமிழந்த ஷாப் தனது கண்களுக்கு நேராக சூரிய ஒளி கதிர்கள் பட்டதால் பந்தை சரியாக கவனிக்க முடியாமல் ஆட்டமிழந்ததாக தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஹனீஃப் வேகமாக ஓட்டங்களை குவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவர்களில் கொரோனா லயன்ஸ் அணி 125 என்ற இமாலய இலக்கை அடைந்தது. இது இந்த தொடரில் ஒரு அணி பெற்ற அதிக கூடிய ஓட்ட எண்ணிக்கையாகும்.
பதிலாட்டத்தை ஆரம்பித்த சைபர் கேட்ஸ் அணி மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. நிர்ஷான் ஓரளவு சிறப்பாக ஆடினாலும் ஏனைய வீரர்கள் பிரகாசிக்கவில்லை. பின்னர் அணியின் ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்க பிஸ்ரின் அஜித் ஜோடி களமிறக்க ரசிகர் உற்சாகமாக வரவேற்றனர். அஜித் வந்த வேகத்தில் அரங்கம் திரும்ப நம்பிக்கை நட்சத்திரம் பிரகதீஷ் ராஜேந்திரன் களமிறங்கினார். ஓட்டங்களை ஓடி எடுக்க அவரின் வயிறு இடம் கொடுக்கவில்லை. இறுதியில் கொரோனா லயன்ஸ் அணி தொடரின் 3ஆம் இடத்தை பெற்றது. தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டியிலே கரீபியன் கிங்ஸ் மற்றும் யூடிவி தண்டர்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடாத்தியிருந்தன. சுவாரஸ்யமான விறுவிறுப்பான இறுதிப் போட்டியிலே கரீபியன் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று இவ்வாண்டின் சாம்பியன் மகுடம் சூடிக்கொண்டது. தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டியில் கரீபியன் கிங்ஸ் அணியும் யூடிவி தண்டர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வென்ற யூடிவி தண்டர்ஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பாடிய கரீபியன் அணிக்கு ஷாலினி விவேகா தொடக்கம் கொடுக்க வழமை போன்றே ஷாலினியால் துடுப்பு மட்டையை தூக்கி அடிக்க முடியாமல் போனது. பின்னர் களமிறங்கிய சஃபர் ஓட்டங்களை பெறாமல் அரங்கம் திரும்பினார். மறுமுனையில் ராஷித் ஓட்டங்களை பெற முடியாமல் தட்டு தடுமாறினார். சோர்வடைந்த கரீபியன் அணிக்கு அல்தாஃப் உற்சாகமளித்தார். அடுத்தடுத்து பவுண்டரிகளை விளாசிய அல்தாஃப் ஆட்டமிழக்காமல் 31 ஓட்டங்களை பெற ராஷித் 23 ஓட்டங்களை தன் பங்குக்கு பெற்றுக் கொடுத்தார். அதன்படி கரீபியன் அணி 98 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றது. பந்து வீச்சில் அகில் ஹரேன் பிரகாசிக்க ஹிரோஷ் அடி வாங்கினார். பதிலாட்டத்தை ஆரம்பித்த தாண்டர்ஸ் அணிக்கு ஆரம்பமே அடி சாத்து. நம்பிக்கை வீரர் ஹரேன் ஓட்டங்களை பெறாமல் ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து சதுராங்க அபாரமாக ஆடினார். வெற்றி யூடிவி தண்டர்ஸ் பக்கம் திரும்பிய நிலையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த அகில் ஆட்டமிழந்தார். மீண்டும் போட்டி விறுவிறுப்பானது. இறுதி ஓவருக்கு 17 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் நீண்ட உரையாடலுக்கு பின் அந்த ஓவரை ருஷ்தி நிசாருக்கு வழங்கினார் அணித்தலைவர் சஃபர்.
யூடிவி தண்டர்ஸ் அணி இலகுவில் வென்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ருஷ்டி சிறப்பாக பந்துகளை வீசி ஓட்டங்களை கட்டுப்படுத்த யூடிவி தண்டர்ஸ் அணியின் வெற்றி தூரமானது. இறுதி ஓவரின் 3வது பந்தில் ருஷ்டி சதுரங்கவை போல்டாக்க கேரிபியன் அணியினர் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்றனர். நிறைவில் கேரிபியன் கிங்ஸ் அணி இவ்வாண்டின் சாம்பியன்களாக மகுடம் சூடிக்கொண்டது. கேப்டன் இருக்கிறாரு நம்ம சஃபார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் சாம்பியன் ஆகுறீங்க? முதல்ல இந்த டூர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணின மௌலவிக்கு அன்பான நன்றிகள். இப்போ எங்களுடைய நிர்வாகத்துக்கு அன்பான நன்றிகள். அவ்வளோ அழகாக பண்ணி தந்துருந்தாங்க. அண்ட் அதே போல் இந்த கப்பை வின் பண்ணியிருக்கிறோம் கரிபியன் கிங்ஸ். ஸோ எங்களுடைய டீமில் இருந்த இல்லை சந்தோஷத்தில் வார்த்தைகள் தக்குது. எல்லோரும் ஒருத்தருன்னு கிடையாது, அவ்வளோ பேரும் ரொம்ப அழகாக விளையாடினாங்க. நான் நினைக்கிறேன் இந்த டீமில் இருக்கிற சின்ன பையன் நான் விவேகாக்கு அப்புறம் என் லீடர்ஷிப்பை எடுத்து எல்லாரும் விளையாடினாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை பேருக்கும் அன்பான நன்றிகள். ஐ திங்க் எவ்ரி யூடிவி ஸ்டாஃப்ஸா வான் திஸ் ட்ராஃபி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாமே நல்லா ஸ்டோரி எடுத்துட்டாங்க. உண்மையிலே இது வெற்றி தோல்வி அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடிவி ஸ்டாஃப்ஸ் இந்த ஒரு கேம்னால இந்த ஒரு ஈவெண்ட்னால நம்ம ஸ்டாஃப்ஸ்குள்ள ஒரு பாண்டிங் வந்துருக்குது. டீம் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அது ஆப்போசிட் டீமோட விளையாட இருக்கட்டும், நல்ல ஃபைட் அவுட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அரவி என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? நல்ல டீமோட தான் தோற்றுருக்கு. ஓகே, பெருமையாக ஒரே ஓவரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் உங்களோட டீமை பற்றி சொல்லுங்கள். அந்த டீமில் அரிணனாவும் அகிலும் நல்லா ப்ளே பண்ணாங்க, லேடிஸும் நல்லா ப்ளே பண்ணாங்க. அரிணனாக்கு ரொம்ப தேங்க்ஸ், டீமை வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ டீமுக்கு. தேங்க்யூ. சைபர் கேட்ஸ் டீம் ಲೀಡರ್ ಇದ್ದಾರೆ ಲಸಂತ್ ಮುಖಾತ್ ವಾರ ನೀವು ಅವಸ್ಥೆ ಇದೆ ಫೀಲ್ ವೆನ್ನಿ ಮುಖಾತ್ ಕ್ಯಾಂಡಿ ತಿನ್ನಿ paraben kan innone illa ulak kaidi दिनमाई परदमाई का कैदी बारह गन्नों गोमत अपने सहोदरों में कांडा में ना विंकल भी ने कॉफी गुम टीम में यूटीवी ओके प्लेस लागे ना वहाँ का तो क्या नहीं ini selang kena orang ada di peribadi ada paru tiba dewa itu ada agak luar kamar ramai. Thank you Lasant. Good luck cheer करला voice के बट किला Lasant. Okay. அடுத்து தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி வந்து தாக்கிட்டு போனாங்க. ஸோ சஜாத் இருக்காரு டீம் லீடர். சஜாத், உங்களோட ஐடியா, நீங்கள் நிறைய கமெண்ட்ரி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். டீமை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறது நல்லதான். என்றாலும் வெற்றி தோல்வி சகஜம். ஆனாலும் ஒரு புதுவிதமான ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சுற்று போட்டியிலே அதிகப்படியான ஓட்டங்களை பெற்ற ஒரே ஒரு அணி என்ற விஷயத்தை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த பூம் ட்ரோஃபியோ எந்த ஒரு ட்ரோஃபியோ யூடியூபில் வைக்கும்போது அதுக்கு ஒரு ஆணி வேற இந்த ரன்ஸ் தான் இருக்க போகுதுன்றது இந்த தாழ்மையான கருத்து. அதுக்காக இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி வெண்ட எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நன்றி. ஓகே, உங்களோட பிளேஸை பற்றி சரி ஐடியா? ஆமாம், எங்களோட பிளேஸ் உண்மையிலேயே நல்ல சிறப்பாக விளையாடினாங்க. குறிப்பாக ஷாஃப், ரிஸ்வானா, மௌலவி, எங்களோட பெண் வீராங்கனைகள் லக்ஷ்மினி அக்கா, ஜாஸ்மின் சிறப்பாக விளையாடினாங்க. அவங்களுக்கு என்ன மிச்ச நன்றிகள். அதே மாதிரி ஏனைய வீராங்கனைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். கட்டாங்க. பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 நிகழ்வுகள் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சி மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் வேகமாகவும் உத்வேகத்துடனும் இடம்பெற்றது. குறிப்பாக எங்களுடைய யூடிவி தோழர்கள் அனைவரும்
மிகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இந்த விளையாட்டை விளையாடி ஒரு வெற்றி களிப்போடு ஒரு அணியினர் இருக்கின்றார்கள். ஏனைய அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய ஒற்றுமையின் அடையாளத்தை இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வின் வெற்றியாளர்களாக கரீபியன் கிங்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் பரிசளிப்பு நிகழ்வுகளுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 நிகழ்வுகளுக்காக ஹண்டர்ஸ் விளையாட்டுக் கழகத்தில் இருந்து எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு மத்தியஸ்தம் வகித்த 4 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 4 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் நிச்சயமாக அவர்கள் 4வரும் இந்த இடத்தில் எங்களுக்கு வாலண்டியராகவே வந்து பணிபுரிந்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு ஞாபக சின்னத்தை யூடிவி இன்றைய தினம் வழங்கி வைக்க இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நடுவர்களாக திகழ்ந்த ஃபஹீம் ஃபாரூக், ஆஷிக், நஸ்ஹான், அஷ்பாக் ஆகியோருக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கான ஞாபக சின்னத்தை வழங்க எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் சிவராஜ் அவர்களை அழைக்கின்றோம். ஃபஹீம் ஃபாரூக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து நடுவராக கடமையாற்றிய ஆஷிக் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக அஷ்பாக் அவர்களை அழைக்கின்றோம். ஹண்டர்ஸ் விளையாட்டு கழகத்திலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாலண்டியர்ஸாகவே வந்து இந்த இடத்தில் எங்களுக்கான விடயங்களை செய்து தந்த அனைத்து விடயங்களையும் எங்களோடு முழுமையாக இன்று நாள் முழுமையாக எங்களோடு இருந்து செய்து தந்த இந்த 4 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னரே உங்களுக்கு அறிவித்திருந்தோம் 4 விசேட பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன, கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன என்று. அந்த அடிப்படையில் பெஸ்ட் உமன் பிளேயர் நிச்சயமாக இன்றைய சிறந்த பெண் விளையாட்டு வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் ஷஹிரா. கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஷஹிராவை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து வழங்கப்பட இருக்கின்ற கிண்ணம் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அந்த விருது செல்கிறது அகில். ஒரு அரை சதம் உட்பட பல சிக்ஸர்களை விளாசிய இதழிகா என்ற சமூக வலைத்தள பெயரில் அழைக்கப்படுகின்ற அகில் அவர்களுக்கு அந்த விருதினை தனராஜ் வழங்கி வைக்கின்றார். அடுத்து சிறந்த போலர், சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார் சஃபார். 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் தொடரில். நிச்சயமாக அப்துல் ரஹ்மான், அடுத்தது நான் நினைக்கிறேன் இந்த கிண்ணம் ஒரு விறுவிறுப்பான ஒரு முக்கியமான ஒரு கிண்ணமாக இருக்கின்றது. சிறந்த களத்தடுப்பாளர். சிறந்த களத்தடுப்பாளர்கள் இருவர், ஒன்று ஹிரோஷ் 2 பிடியெடுப்புகளை பிடித்திருந்தார். இருந்தாலும் 5 பிடியெடுப்புகளை சிறப்பான முறையில் பிடித்த நொமேஷ் எங்களுடைய சிறந்த களத்தடுப்பாளர். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 நிகழ்வின் 3வது இடத்துக்கு வந்திருக்கின்ற கொரோனா லேண்ட்ஸுக்கான கிண்ணம் அடுத்து வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் பெரோ ஃபாரூக் அவர்களை அழைக்கின்றோம். அந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அணி தலைவர் சஜாத் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கின்றார். பூம் பூம் இண்டிபெண்டன்ஸ் ட்ராஃபி 2020 நிகழ்வின் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு அதிலே தோல்வியுற்றாலும் இந்த போட்டித் தொடரில் 2ஆம் இடத்தை தட்டிச் செல்கின்ற யூடிவி தண்டர்ஸ் அணிக்கான
பதக்கங்கள் வழங்கி வைப்பதற்கான நிகழ்வு அடுத்து இடம்பெற இருக்கின்றது. இதனை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபெரோ ஃபாரூக் அவர்களை அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் அணியின் தலைவர் அரவிந்தன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து தினிதி, நிரோஜினி, ரிமாசா, ரெஹானா, ஹரேந்திரன், அகில், சத்ரங்க, சர்ஃபான், ஜுசைர், ஹிரோத், நிமேஷ் ஷா, சுரஞ்சன், தமிழ், சுலக்ஷன். பூபும் இண்டிபெண்டன்ஸ் ட்ரோபி 2020 ரன்னர்-அப் விருதை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கின்றோம் யூடிவி தண்டரின் தலைவர் அரவிந்தன் அவர்களை. பூபும் இண்டிபெண்டன்ஸ் ட்ரோபி 2020 சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கரீபியன் கிங்ஸ். அவர்களுக்கான பதக்கங்களை அணிவிப்பதற்காக எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபெரோ ஃபாரூக் அவர்களை மீண்டும் அழைக்கின்றோம். அணியின் தலைவர் சஃபார், விவேகா, ஷாலினி, ஷாஹிரா, அஜிதா, அல்தாப், Rashid, VK Shiva, Manoranjan, Misbah, Rushdi, Charles, Namesh, Kemunu, Raj Mohan. பூபும் இண்டிபெண்டன்ஸ் ட்ரோபி 2020 சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கரீபியன் கிங்ஸ். அவர்களுக்கான சாம்பியன் கிண்ணத்தை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம் எங்களுடைய யூடிவியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபெரோ ஃபாரூக் அவர்களை. அந்த சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த அணியின் தலைவர் சஃபார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
இத்துடன் இந்த வார பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பில் உதவிய சகோதரர் முத்துலிங்கம் அஜித் குமார், பிஷ்ரின் முகமது மிஸ்பா ஆகியோருக்கும், உதவி தயாரிப்பாளர் AM சர்ஃபானுக்கும், செம்மையாக்குனர் சார்ல்ஸ் ஆண்டனிக்கும், ஒட்டுமொத்த UTV குடும்பத்துக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் மஹசூக் அப்துல் ரஹ்மான்.